ரைட். அடுத்தது யாரு? பாரிஸ். பாரிஸ் நேத்து நம்ம பேசின சப்ஜெக்ட்ல அந்த பார்ப்போன்ங்கிற நிலையில இருந்து எனக்கு பேசினோம். அதுக்கு நம்ம அந்த உதாரணத்துக்கு அந்த கனவு அந்த இதை நம்ம எடுத்து பேசினோம். கனவுல நம்ம கண்டத்தை கனவு விழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போனுங்கிற நிலையில இருந்ததை பார்க்கிறோம். ஏன் அந்த கனவு நம்மளோட அறிவுல பதிவாக இருக்குது. அதாவது கனவு கண்ட அனுபவம் நம்மட விழிச்சத்துக்கு பிறகு நம்மட அறிவுல பதிவா இருக்குது. அத நம்ம என்ன செய்யறோம், பார்ப்போனுங்கிற நிலையில நம்ம பார்க்கிறோம். இதே விஷயத்த கனவு காணுகின்ற அதே கணத்துல அதே நடக்குது ஏன் அந்த இது பார்ப்போனாக இருக்கலாம் இருக்கு காண்போனாக இருக்கிற நிலைமை இது இல்லையேங்கிறதுதான் கேள்வி. நேற்று எடுத்தது ஒஸ்தாதிர பாடல்ல கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில் வேறியாகும். கனவினில் கண்ட பொருள் காண்போன். இந்த காண்போன் என்று காட்டுற நிலையத்தான் நேற்று நாம என்ன செய்தோம், உறவாட்டத்துக்கு எடுத்தோம். இப்ப காண்போன்ங்கிற நிலை கனவுல இடிக்கக்குள்ள ஏன் நிலைக்குது இல்லை, ஏன் அந்த நிலை உருவாகுது இல்லை, ஏன் அந்த நிலையில தரிபடுறம் இல்லை, தரிபடுற நிலைமை ஏன் ஏற்படுகிறது இல்லை, இதுதானே கேள்வி பாரிஸ். ரைட். இப்ப நம்ம வளமையா காண்ற கனவு இருக்க பாரிஸ். இப்ப வளமையா நாம உறக்கத்துக்கு போறோம், போனதுக்கு பிறகு கனவு வருது இல்லையா? அந்த கனவு நாம உறக்கத்தின் போது காண்றதால அந்த கனவின் தத்துவம் மிக குறைவரிக்கு. எப்படி அந்த கனவை நாம காண்றோம்டா, இப்ப பாரிஸ் எத்தனை வயசு இப்ப உங்களுக்கு? ரைட். 35 40 வயசு வெப்பமே, 37 வயசு வெப்பமே. இப்ப நீங்க இன்றைக்கு இரவைக்கு உறக்கத்தின் போது கனவு காணக்குள்ள அந்த கனவுல நீங்க எத்தனை வயசுல உங்களை காணுவீங்க? 37 வயசுல இப்ப இருக்கிற மாதிரி தான் காணுவீங்க. இப்படித்தான் நீங்க காணுவீங்க, சரியா? ஆனா அதே டைம்ல நீங்க 4 வயசுல 5 வயசுல இல்லாட்டி ஒரு 10 வயசுல இல்லாட்டி ஒரு 15 வயசுல இல்லாட்டி ஒரு 20 வயசுல கனவு கண்டா 20 வயசுல கனவுல காணுவீங்க. அப்ப இப்ப நாம வளமையா உறக்கத்தின் போது காண்ற கனவுல நாம எத்தனை வயசுல இருக்கோமோ அத்தனை வயசுக்கு தான் அந்த கனவை காண்றோம். இதுதானே அனுபவம். இப்ப நம்மளோட அறிவுல இருக்கிற அனுபவம் இதுதானே. ரைட். இப்ப அப்ப அந்த கனவுல எப்படி நமக்கு காண இயலாம இருக்கண்டா, நம்ம வளமையா காண்ற கனவை தான் சொல்றேனா பாரிஸ், வளமையா உறங்கினத்துக்கு பிறகு காண்ற கனவை சொல்றேன். அந்த கனவுல எப்படி நமக்கு காண இயலாம இருக்கண்டா, நாம ஆரம்பம் இன்ன பொருள் என்று இன்ன பெயர் இன்ன பொருள் என்று இல்லாத ஒரு காலம் செல்லவில்லையா என்கிற நிலையில இருந்து இந்திரிய துளியாக வந்து 1 வயசா வந்து புள்ளையா வந்து 1 வயசா வந்து 2 வயசா வந்து 4 வயசா வந்து 5 வயசா வந்து 6 வயசா வந்து இப்ப இந்த 37 40 வயசு வரைக்கும் விளங்குறதுக்காக சொல்றேன்னா, அந்த தொடராகவே அந்த கனவுல நம்மள நாம காண்றோமா? அப்படி ஒரு காணுதல், அப்படி ஒரு கனவு இப்ப வளமையா நாம உறக்கத்தின் போது காண்ற கனவுல இடம் பெறுகுதா? அப்படி காண்றோமா? இல்லை. அப்ப என்ன நாம அந்த நினைவுல எத்தனை வயசுல இருக்கிற கட்டமோ அந்த கட்டத்துக்கு ஏற்ப அந்த கனவை காண்றோம், அந்த கனவுல நம்மள காண்றோம் இல்லையா? ஆனா ஏன் அப்படி அதுல காண்றோம்னா, அதுல நிலைக்கு எல்லாமே இருக்கு. நிலைச்சு இருந்து ஆரம்பத்தில இருந்தே கட்டம் கட்டமாக முழுமையாக தன்னை காண்ற மாதிரி ஒரு நிலை அதுல நிலைக்குது இல்லை, நிலைக்காதங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அது கொஞ்சம் தத்துவம் குறைஞ்ச நிலை என்று சொல்றாரு. தத்துவம் என்றா சக்தி வெளியாகிற நிலை கொஞ்சம் குறைஞ்ச இடம் அது. இப்ப இங்க ஒரு 40 வீதம் என்றா அங்க ஒரு 20 வீதம். அப்போ ஒரு கட்டம் மட்டும்தான் இன்னைக்கு நாம கனவு காண்றோம் இல்லையா? அந்த கனவை அந்த கண்டுகிட்டு இருக்கிற அந்த காண்போன்ங்கிற அந்த நிலைதான் இங்க விழிச்சத்துக்கு பிறகு அறிவுல இருக்கிற அனுபவமா இருக்கிற நிலை. இப்ப நீங்க ஒளிமினத்துக்கு பிறகு இப்ப இங்க நீங்க அந்த கட்டமா கண்ட அந்த கனவின் அந்த காண்போனுங்கிற நிலை தான் இப்போ உங்களோட அறிவுல இருக்கு, அனுபவமா இருக்கு. அது எப்ப இருக்கு? இங்க விழிச்சத்துக்கு பிறகு இருக்கு இல்லையா? விழிப்பை இங்க எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு தானே உங்களோட அறிவுல அந்த அனுபவம் இருக்கு. இப்ப நீங்க அந்த கனவை கண்டுகிட்டே இருக்கக்குள்ள அந்த கனவுல இருக்கிறவருக்கு அப்படி ஒரு அறிவுல அப்படி ஒரு கனவை கண்டுகிட்டு இருக்கோம் சொல்லி அந்த நிலையில
நான் இப்ப எதை சொல்றேன்னா, இப்ப வளமையா நாம உறக்கத்தின் போது காண்ற கனவு அந்த நிலையில, அந்த கனவுல வந்திருக்கிறவர்கிட்ட இப்ப கண்டு கொண்டிருக்கிறவர் நிலை அல்ல இது. கனவுல வந்திருக்கிறவர் நிலையில அவர ஞாபகத்தில இல்லாட்டி அவர அறிவுல நாம இந்த கனவு தான் கண்டுகிட்டு இருக்கோம் என்று ஒரு அனுபவ நிலை என்று இருக்குமா? இருக்கா? ஏன் அது இல்ல? ஏன் அது இல்லைன்னு அங்க அந்த அளவுக்கு நிலைக்கறில்லவர். அதை நினைச்சு அதை சிந்திச்சு அறிவு ரீதியாக அதை உணர்றதுக்கு அங்க அவரு நிலைக்கறில்ல. ஒரு கட்டம் எப்படி காண்றேன்டா, கொழும்புல நிக்கிற மாதிரி காண்றான்னு வைங்களேன். மரம் இன்னொரு கட்டம் எங்க காணுவார், கண்முலையில நிக்கிற மாதிரி காணுவார். மரம் இன்னொரு கட்டம் எங்கே நிக்கிற மாதிரி காணுவார். எங்க என்று தெரியா. நான் இப்படி ஒரு இடத்துல எனக்கு நின்று கண்டேன். அப்ப இவருக்கு எப்படி அந்த கனவு வருகுதுன்னா, அந்த கொழும்புல இருந்து கல்முனைக்கு வந்ததுக்கும் கல்முனையிலிருந்து இன்னொரு இடத்தை அவர் போய் நின்று கண்டதுக்கும் தொடர்பு இல்லை. அதொரு கட்டம், இதொரு கட்டம், அதொரு கட்டம், இப்படி கட்டம் கட்டமாக ஒரு நிலை இல்லாம காண்றார். அப்ப நிலை இல்லாம அவர் அங்க காண்றதால அவர் நினைவுல இருக்கிற பதிவை நிலையாக காணாம, நிலை இல்லாம கட்டம் கட்டமாக காணுதல் ஏற்படுறதால அங்க நிலைக்கிற நிலை ஒன்று இல்லை. அங்க நிலைக்க இயல. அங்க நிலைச்சு இருக்கிற நிலை ஒன்று ஏற்படுமெண்டா இப்ப நாம இந்த நிலைச்சு இருக்கிற மாதிரி ஒரு கணமும் நம்மட அந்த ஆரம்பத்தில இருந்து நாம கட்டம் கட்டமா வந்த அப்படியே இப்ப நமக்கு எப்படின்னா இந்த கனவுல எப்படி இருக்கேன் இதை நாம கனவண்டு உணராட்டியும் இது கனவு, இந்த கனவுல இந்த நிஜ இந்த காண்ற இந்த உலகத்துல எப்படி இருக்கேன்டா நாம ஏற்கனவே இந்திரியமா இருந்தோம், மறுவா உம்மாவோட வயிற்றுக்குள்ள வந்தோம், மறுவா பிள்ளையாயினோம், மறு அதுக்கு பிறகு மழலை பருவத்தில் இருந்தோம். இங்க பார்த்தா ஒரு கனவு காண்ற நிலை நாம வளமையா காண்ற கனவு நிலைக்கு ஒப்புற மாதிரி இல்லை. இங்க நான் நிஜமா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நிலையையும் கண்டுகிட்டு இருக்கேன் இங்க. அதனால எனக்கு இதை கனவண்டு காண இயலாம இருக்கு. இது கனவுதான் என்று எனக்கு உணர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? நான் கனவுன்னு அப்படித்தானே இருக்கணும். அங்க ஒரு கட்டத்தை கண்டேன், இங்க ஒரு கட்டத்தை கண்டேன். அப்ப உறக்கத்தின் போது நான் கண்டது தானே கனவு. நான் இப்ப அப்படி உறங்கிட்டு இருக்கேன், நான் நல்லா தெளிவா பார்க்க, எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. அப்ப இப்படி நான் இருக்கக்குள்ள எப்படி நான் இதை கனவண்டு சொல்றேன், இதை கனவண்டு காண்றேன். அதனால நான் இதை கனவண்டு காணாம வளமையா உறக்கத்தின் போது காண்றத மட்டுமே கனவண்டு நான் என்ன செய்கிறேன், காண்றேன். இங்க விழிச்சதுக்கு பிறகு அப்படியே நான் உறக்கத்திலே இருக்கேன்னு வைங்களேன், கனவு கண்டுகிட்டே இருக்கேன்னு வைங்களேன், நான் இங்க ஒளிம்பவே இல்லாட்டி நான் கனவு காண்றேன் என்கிற ஒரு அனுபவம் எனக்கிட்ட இங்க இருக்காது. ஆனா கண்டு கொண்டே இருக்கிற நிலை ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? என்னடா உஸ்தாது சொல்றாங்க, உள்ளத்தில் முத்திரை உலகத்தில் நித்திரை. உலகத்தில் இந்த உலகத்தை தான் சொல்றாங்க. உள்ளத்தில முத்திரை இருந்தா இந்த உலகத்தில நித்திரை, கனவே தான் உன் வாழ்க்கையடா. அப்ப இவர் எங்க வாழ்றாருண்டா கனவுலதான் வாழ்ற. இவர முத்திரை உள்ளத்தில் இருக்கிற முத்திரை நீங்கையும் இல்லை, இவர் நித்திரையை நீக்கையும் இல்லை, கனவுல இருந்து விழிக்கையும் இல்லை. அப்ப கனவுலாம் வாழ்ற. அப்ப இப்படி கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவருக்கு இது கனவுதான், நான் கனவுலாம் வாழ்றேன் என்கிறது உணர்தலுக்கு வாரேண்டா அவர் என்ன செய்யணும், நித்திரையை நீக்கணும். நித்திரையை நீக்கினா உள்ளத்தில் இருக்கிற முத்திரையை நீங்கும். முத்திரை நீங்கிறேன்டா முக்கால திரை, நேற்று இன்று நாளை, இனி அதுல எல்லாத்தையும் எடுங்க. உதாரணத்துக்கு இதை எடுக்கலாம், நேற்று இன்று நாளை என்கிற இந்த 3 முக்கால திரை. இன்னொன்று என்ன, மனோ இச்சை, பழக்க விளக்கம், நூட்களி அறிவு, இதுக்கும் முத்திரை தான். ஒஸ்தாது திரை நீக்கம் என்று ஈமானிமை நீ அறிவாயாவில் திரை நீக்கம் என்று தாரம் முத்திரை தான். மனோ இச்சை, பழக்க வழக்கம், நூட்களி அறிவு. அப்ப இந்த முத்திரை நீங்கினா, முற்காலத்திரை நீங்கினா என்ன செய்யும், நித்திரை நீங்கும். கனவுல வாழ்றத உணர்ந்துடுவார். நான் கனவுல வாழ்றேனுங்கிறத உணர்ந்துடுவார். உணர்ந்துட்டாரண்டா இப்ப உணர்ந்த நிலை, அவர் கனவுலதான் நான் வாழ்றேன் என்று உணர்ந்த நிலை உண்மையா இருக்கும். உணர்ந்த நிலை உண்மையா இருக்கும். வாழ்க்கை எங்க இருக்கும், கனவுல இருக்கும். அப்ப உலகம் ஒரு கனவு என்ற உண்மையில் வாழ்ந்து கொள்ளுங்கிறதுக்குரிய ஒஸ்தாதுடைய பாட்டினுடைய ஆழம் கருத்து அவரோட உள்ளத்துல அப்படியே உணர்வுக்கு வந்துடும். இப்படி வாரதுதான் ஒரு இல்ஹாமத் என்று தன்னிலே தான் உணர்ற நிலை. இந்த நிலை இப்ப மாற என்றா இந்த உலகத்தை நாம கனவுலதான் வாழ்றோம்ங்கிறத காண்றேன்டா. நாம வளமையா உறக்கத்தின் போது கனவு கண்ட அந்த அனுபவம் அறிவுல ஒரு அனுபவமா ஒரு பதிவா இருக்கிறத நமக்கு தந்திருக்கிற அத்தாட்சியா எடுத்து உங்களுடைய நப்சுகளிலே நாங்கள் உங்களுக்கு அத்தாட்சிகளை வெளிப்படுத்தியிருக்கிறோம்.
இப்படித்தான் நீங்க இதை காண்றீங்க என்கிறத நீங்க அத்தாட்சியாக எடுத்து உணர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்கடா. இப்ப காண்போனுங்கிற நிலை இந்த கனவுல, உலகம் நீண்டது ஒரு கனவு அது சொல்ற இந்த கனவுல நிஜமா இருந்து இது கனவுதான் என்று உணர்ற அளவுக்கு நிலையா இருக்கமா இல்லையா, நிலைச்சி இருக்கமா இல்லையா, ஒவ்வொரு கனவும் நாம நிலைப்படுறோமா இல்லையா. அங்க உறக்கத்தின் போது கண்ட கனவுல கட்டங்கட்டமா நிலப்படுறோம் இல்லை. எத்தனை வயசுல இருக்கோமோ அத்தனை வயசுல காண்றோம். இப்ப 37 வயசுல இருக்கக்குள்ள நான் 27 வயசுலயும் இங்கதான் இருந்தேன்னு சொல்லி ஐநைக்கு நாம காண்றோமா? அப்படி காண்ற கனவு வந்திருக்கா? வராது. அதே டைம்ல எங்கேயோ ஒரு இடத்த இருக்கிற மாதிரி காணுவோம், மரம் இன்னொரு இடத்த காணுவோம், மரம் கலைஞ்சிடும், மரம் திரும்ப வேற எங்கேயோ அனுபவமே இல்லாத தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காணுவோம். அப்ப அங்க நம்மட அறிவுல கனவுல இருந்து நாம இப்ப விடுபட்டிருக்கிறோம், விழிச்சிருக்கிறோம்ங்கிற ஒரு அனுபவத்தை அந்த கனவுல இருக்கிறவர்கிட்ட உணரக்கூடிய ஒரு நிலை அங்க இல்லை. அங்க இல்லைன்றதுக்கு காரணம் அவர் நிலை பெறாரு இல்லை. அங்க நிலை பெற ஒரு நிலையும் இல்லை. அப்ப அதுக்கு அவர் எங்க இருக்கணும்? ஒரு நிலப்பட்டு இருக்கணும். கட்டங்கட்டமா ஏக வியாபகமா எல்லாத்தையும் உணர்ற அளவுக்கு அவர் ஒரு நிலை பட்டாத்தான் அவருக்கு நான் காண்றது கனவுதான் என்று அந்த கனவுல இருந்தே அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த அனுபவத்தை உணரலாம். இப்போ இன்னொரு சூரத் யாசின்ல வருகிறது, என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்கும். எங்க மறுமையில நடக்குது. அப்ப உடனே செல்லுப்படுகிறது ஐநைக்கு என்ன, இதுதான் ஹாதா வாதர் ரஹ்மானு வசதக்கல் முர்சலூன், வாக்குறுதி ரஹ்மானும் முர்சலான நபிமாரும் வந்து வாக்குறுதி செய்த இந்த நாள் தான். இதைத்தான் சொன்னேன். என்னத்துக்காக அவர்கள் செல்லப்படுகிறதுண்டா, அவர் நித்திரையிலிருந்து என்ன தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்காரு. கேட்ட உடனே அவருக்கு பதில் இல்லை. அதுக்கு அப்புறம் ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமே என்ன கொஞ்சம் அனுப்புங்களேன். எங்க இன்ன பின்ன இருக்கமே இந்த நித்திரையிலிருந்து ஒழும்பினவர் இப்ப எங்க போக கேட்காரு? என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று தானே கேட்காரு. அப்ப நித்திரையில இருந்து ஒழும்பினவர் திரும்ப நான் அந்த நித்திரைக்கு போகணும், என்ன நித்திரைக்கு அனுப்புங்க என்ற ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் என்ன அந்த நித்திரைக்கு அனுப்புங்க என்று கேட்காரண்டு எடுப்போமா? இல்ல. அந்த நித்திரையில அவர் கண்ட அந்த கனவுக்கு வாரத்துக்காக எனக்கு ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் தாங்க என்று கேட்காரண்டு எடுப்போமா? எப்படி எடுப்போம்? எப்படி எடுத்தாலும் ஒன்றுதான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு சில சிறுகள் இருக்கு. இப்ப நாம உறவாட்டத்துக்கு அதை எடுத்தோம்னா நீடிச்சிட்டு போகும், நாம விஷயத்துக்கு வருவோம். அப்ப அவர் என்ன செய்யறாரு? என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்காரு. அப்ப அவர் நித்திரையில இருந்திருக்காரு. அப்ப நித்திரையில இருந்தவரே இந்த உலகம்ங்கிறத, இந்த வாழ்க்கைய நீண்டதோர் கனவா கண்டுகிட்டு இருந்திருக்கேன் என்கிறத இன்னைக்கு உணர்றாரு அவர். உணர்ந்தவுடன் நாம இப்படி இந்த நீண்ட கனவா இருந்த இந்த கனவுல நாம இங்க எடுக்க வேண்டிய ஏதோ ஒன்று எடுக்காம வந்துட்டோமே என்கிறதும் அவருக்கு புரிதலுக்கு வருகிறது இன்னைக்கு. அப்படி புரிதலுக்கு வராட்டி ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமே நான் அனுப்புங்க என்று கேட்க மாட்டாரு. இன்னொண்டா இன்னைக்கு அவருக்கு விளங்குது என்னண்டா, ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் அனுப்புங்க என்கிறதுல எனக்கு ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரம் இருந்தா எடுக்கலாம்ங்கிறதும் விளங்குது. இன்னொரு விஷயம், இப்ப நான் நித்திரையிலிருந்து ஒழும்பின ஈனைக்கு எடுக்க இயலா, அங்கதான் எடுக்கலாம்ங்கிறதும் அவருக்கு விளங்குது. இல்லாட்ட அவர் ஐநைக்கு என்ன அனுப்புங்கள் என்று கேட்க தேவையில்லை. ஐநைக்கு அவர் நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்கிற ஐநைக்கு அவர் எடுக்கலாம். ஆனா அவர் ஐநைக்கு அவருக்கு எடுக்கலாம்ங்கிறது விளங்குது, எதை எடுக்கணும்ங்கிறதும் விளங்குது. ஆனா எங்க எடுக்கணும்ங்கிறதும் விளங்குது. விளங்குறதாலா என்ன ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் என்ன அனுப்புங்க. இது எங்க நடக்குது? மறுமையில. அப்ப அதுக்கு பிறகுதான் அவருக்கு சொல்லப்படுகிறது, இதைத்தான் வந்து ரஹ்மான் ஹாதாவாத ரஹ்மான் வாக்குறுதி செய்த நாள், இறுதி நாள், வாக்குறுதி செய்த நாள் இந்த முர்சலான நபிமாரெல்லாம் வந்து இதைத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இனி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு அனுப்பிரமாணமும் நீங்க செய்யல என்றா இன்னைக்கு சொல்லப்படும் என்று வேதம் சொல்லுது அவருக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு அவருக்கு அனுமதி இல்லை வாரத்துக்கு. இன்னைக்கு அவரு சிறை பிடிக்கப்படுறாரு. அப்ப இப்ப வளமையா காண்ற நாம் இந்த உலகத்திலிருந்து உறக்கத்துக்கு போய் வளமையா காண்ற கனவுலையும் நமக்கு நிலைக்க இல்லாம இருக்கு. அங்க நிலைக்கிற நிலையொன்று இல்லை. மறுமையில நித்திரையிலிருந்து என்ன தட்டி ஒழுப்பினது யார் என்று ஏன் கேட்கும்?
தட்டி ஒழுப்பப்பட்டிருக்கேன்ங்கிறது விளங்குது. ஆனா தட்டி ஒழுப்பினது யார் என்று தெரியுது இல்லை. யார் தட்டி ஒழுப்பினால் யார் என்று தெரிஞ்சா யார் என்ன தட்டி ஒழுப்பினேன் என்று நாம கேட்போமா? அப்ப அவருக்கு தட்டி ஒழுப்பப்பட்டது விளங்குது. நம்மள தட்டி ஒளிப்புற்றிருக்கு, நித்திரையில் இருந்த நம்மள தட்டி ஒளிப்புற்றிக்காகங்கிறது விளங்குது. ஆனா யார் என்று விளங்குது இல்லை. அதான் அவரு என்ன தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்ட உடனே தான் அவருக்கு இந்த பதில்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லப்படுது. அப்ப ஐநைக்கும் அவருக்கு நிலைச்சிக்க எல்லாமே இருக்கு. ஏன் ஐநைக்கும் அவர் எடுக்க வேண்டியதை எடுக்கலாம். வளமையா இந்த நாமத்தை உறங்குற உறக்கத்தின் போது வெளியாகிற அந்த கனவுலையும் எடுக்க வேண்டியதை எடுக்கலாம். எடுக்கக்கூடிய இடம் எது? இப்ப இருக்கிறது தான். ஏனென்றா இந்த இடத்துல இந்த நிலையில கனவு என்கிற நிலையும் இருக்கு. அந்த கனவு வெளியானது எப்படி என்கிற நிலையும் இருக்கு. அந்த கனவை வெளியாக்கினது எப்படி என்கிற நிலையும் இருக்கு. அந்த கனவை வெளியாக்கினவன் யார் என்கிற நிலையும் அப்படியே இருக்கு. மொத்தமும் காண்போன் என்கிற அந்த நிலையில தன்னில் தானே உணரப்படக்கூடிய அந்த நிலை நித்தியமா நிலையா இருக்கிற இருப்பு நிலை இருக்கு. அப்படி இருக்கிறதாலதான் நாம ஒவ்வொன்றையும் கட்டம் கட்டமாக நிஜமாக இருக்கிற மாதிரி நாம இப்ப கண்டுகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, உலகம் நீண்டதொரு கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவு, மதிப்புடன் வாழ்வதா நினைவு, பலர் செருக்குடன் வீழ்வதே முடிவு என்று சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல தான் மறுமையில நிலைச்சி நிக்கிறதுக்குரியத்தை எடுக்கலாம் என்று தட்டி ஒழுப்பப்பட்டவரு இன்னொரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் அனுப்புங்க, நான் ஐநைக்கு தான் எடுக்கணும் என்று விளங்கின விஷயம் இங்கதான் எடுக்கலாம். அது என்னது? இங்க அறிவு நிலையா இருக்கு, நினைவு மாறாம இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்கிற ஒரு இருப்பு நிலை இப்ப என்ன இருக்கிறது. இந்த இருப்பு நிலை தெளிவான இருப்பு நிலை என்கிறத நமக்கு உணர்த்தாம இருக்கிறது, நாம உணராம இருக்கிறது, நமக்கு உணர்த்தி தராம இருக்கிறதுக்கு காரணம் தான் இந்த மருட்சி என்கிற இந்த திரை, வகுமு என்கிற இந்த மருட்சி. அப்ப மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா, உன் மருட்சியே மறைக்கும் திரையாகும். இந்த தெளிவா இருக்கிற இந்த நிலை உணரப்படாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த மருட்சி தான். இது என்ன மருட்சி? புலன்கள் ஊட்டிய புத்தறியும், புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய், இறப்பும் பிறப்பும் மருட்சியடா. நான் பிறந்திருக்கேன், இறக்க போறேங்கிறது மருட்சியடா. மருட்சி என்ற என்ன? பிறந்திருக்கேன், நான் இறக்க போறேன். என்ன, எதால இந்த அறிவு வந்துச்சு? இந்த மருட்சி எதால ஏற்பட்டுச்சு? இந்த புலன்கள் ஊட்டிய புத்தறிவுங்காக. இந்த புலன்கள் உள்ளால ஊட்டப்பட்ட புத்து கட்டின அறிவு, புத்தறிவு. புவியில் பிறந்ததாய் அது நம்மள நம்ப வச்சிருக்கு, நான் பிறந்திருக்கேன். என்ன ஒருத்தன் படைச்சிருக்கான், அதால நான் பிறந்திருக்கேன் என்று என்ன நம்ப வச்சிருக்காது. அதால நான் பிறந்திருக்கேன் என்று நம்பிட்டு இருக்கிற ஒரு அறிவு என்கிட்ட இருக்கு. அப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்க? இறப்பும் பிறப்பும் மருட்சியடா, உன் வேத புத்தியின் சூழ்ச்சியடா. அப்ப மொத்தத்துல நான் பிறந்திருக்கேன், இறக்க போதன் என்கிறது எனக்கு செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி. அதுல நான் மாட்டிட்டு இருக்கேன். யாராவது ஒரு சூழ்ச்சி செஞ்சா அதுக்குள்ள ஆக்கள் மாற்று என்று சொல்லுவாவா? உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் நான் பிறந்திருக்கிறேன், இறக்க போறேன் என்ற ஒரு மருட்சியில மாட்டிட்டு இருக்கிற ஒரு மருட்சி ஏற்பட்ட நிலை. அதைத்தான் உஸ்தாது இங்க என்ன சொல்றாங்க? இறப்பும் பிறப்பும் மருட்சியடா, உன் வேத புத்தியின் சூழ்ச்சியடா. அப்ப இந்த மருட்சி என்ன செய்தண்டா? மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா, உன் மருட்சியே மறைக்கும் திரையாகும். இந்த மருட்சி நமக்கு திரையாரி. நான் யார் என்று எனக்கு உணர விடுவதில்லை, எனக்கு உணர்த்தையும் விடுவதில்லை, உணர்ற நிலைக்கும் நான் மாறனில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ன பிறந்திருக்கேன். பிறந்திருக்கேன் எங்கக்குள்ள நான் எங்க வந்துடுறேன்? உணர்வுக்கு வர மாட்டேன், உடலுக்கு வந்துடுவேன், அறிவுக்கும் வர மாட்டேன். அப்ப உடலுக்கு வந்துட்டேன்டா நான் எப்பயும் பிறந்திருக்கேன், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இறக்க போறேன். இந்த மருட்சியில வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் அவர்கிட்ட இருக்கு. அது வேத புத்தி செஞ்ச சூழ்ச்சி என்று சொல்றாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? புலன்கள் ஊட்டிய புத்தறிவை நம்பினது. இதுதான் என்னுடைய அறிவு, இந்த அறிவு தான் அறிவு என்று சொல்றது. ஆனா இத மார்க்கம் எப்படி சொல்லுது, கொள்கை எப்படி சொல்லுது, உஸ்தாது பாட்டில் எப்படி சொல்றாங்க என்று சிந்திக்கல நாம. இதுதான் வகுமு, இதுதான் மருட்சி என்று. ஆனா இதை நாம பெரிய ஒரு அறிவா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மருட்சி என்று சொல்லி வாழ்ற இந்த அறிவைத்தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். பெரிய ஆத்மீக அறிவாவும் அதைத்தான் நம்புறோம் நாம.
இதுக்கு இது எங்க இருக்கண்டா? புலன்கள் ஊட்டிய புத்தறிவுங்க, புலன்களால ஊட்டப்பட்ட அறிவு. இது மறுச்சி வகுமுங்கிறதான் கொள்கை சொல்ற விஷயம். அப்ப இந்த வகுமும் இந்த கொள்கை இந்த மறுச்சியும் நீங்கிறேன்டா இவர் இந்த நிலையா இருக்கிற இருப்பு நிலையிலேயே இதை நான் எப்படி காணுகிறேன்ங்கிற இந்த காண்போன்ங்கிற நிலையில தரிபடலாம். இப்ப அவருக்கு வளமையா இருக்கிற உறக்க நிலையில இருக்கு வெளிப்படுற அந்த கனவுல இருந்து இந்த நிலையை தரிப்படுத்தலாம். இந்த காண்போனுங்கிற நிலையை அவர் இன்னைக்கு அறிவுல எடுக்கையுமேலா, இன்னைக்கு அவர் விழிக்க மாட்டாரு. ஏனென்றா இன்னைக்கு விழிக்கிறதுக்கு அவர் நிலையா இல்லாது. அவர் ஐனிக்கு இருந்து விழிக்கிறேன்னா இந்த கனவு காண்ற இடத்திலிருந்து தான் ஒழும்படும். ஒழும்பினதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்யப்படும்? நான் இப்ப கனவு கண்டுட்டு இருக்கேன், நான் கனவு தான் கண்டது ரெண்டு விழிச்சிடுவார். இப்ப நான் கனவு கண்டுட்டேன் என்று அவர் இங்க ஒழும்புறதுதான் விழிப்பு. கண்ணை துறக்கிறது விழிப்பு இல்லை. இப்ப இன்னைக்கு ஒளிம்பி கண்ணை திறந்து விடன உடனே தான் நான் விழிக்கின்றது இல்லை. இப்ப அவர் இன்னைக்கு விழிக்கிற விஷயம் என்னன்னா, நான் கனவு கண்டுகிட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு நேரமும் ரெண்டு காண்றது. அப்ப அந்த காணுதல் அவர்கிட்ட எங்க ஏற்படுதுன்றா அறிவுலாம் ஏற்படுது. அறிவுதான் செல்லுது நீ கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா கனவுல வந்தவர் கனவு கண்டுட்டு இருக்கல. அவர் மாதிரி ஒரு ஆள் கனவுல வந்தாரே, அவரா கனவு கண்டுட்டு இருந்தாரு. அவருக்கும் இந்த இவர் உறங்கிக்கிட்டு கனவை கண்டவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு அங்க அவரு சாப்பிடுறது, அங்க அவரு போனது, அவர் அங்க நடந்தது, அங்க எல்லா சம்பவத்தையும் கண்டுகிட்டு இருந்த யாரு? அவரு கண்டுகிட்டு இருந்தாரா? இந்த கனவு காண்றவர் கண்டுகிட்டு இருந்தாரா? அப்படி கண்டுகிட்டு இருந்தவர் எப்படி அதை கண்டுகிட்டு இருந்தாரு? அந்நேரம் அவர் என்ன காணுதல் அவர்கிட்ட ஏற்பட்டுச்சு? அவரை காண்போனாக எப்படி இருந்தாரு என்கிற எல்லாத்தையும் நீங்க கனவு கண்டுகிட்டு இருந்தென்று விழிக்கிற சந்தர்ப்பம் தான் சிந்திக்கலாம். அப்படி சிந்திக்கிறதுக்காக உங்களுக்கிட்ட ஒரு அத்தாட்சியாக இருக்கிற அனுபவம் தான் நீங்க வளமையா உறங்கிட்டு கனவு காண்ற அந்த கனவு. அப்ப அந்த அத்தாட்சியை வச்சு அந்த அனுபவத்தை வச்சு இங்க நாம அங்க மாதிரி இல்லையே, இங்க நிலைச்சி இருக்கிறோம் தானே. அப்ப இங்க நம்ம அறிவு நிலைச்சிருக்கு, நினைவு நிலைச்சிருக்கு. அப்ப அந்த நினைவுல அந்த அறிவுல அந்த அனுபவத்தை அந்த அத்தாட்சியை ஞாபகப்படுத்தலாமா இல்லையா? சிந்திக்கலாமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில் வேறு இல்லை என்கிற ஹக்கு யதார்த்தம் களிமாவின் கருத்து அமைகிறேன்டா. அந்த காண்போன் என்கிறவனாக நான் இருக்கணும், காண்போன் என்கிறத நான் சிந்திக்கணும் என்று சொல்லல. இது ஆரம்ப நிலையில ஆரம்பத்தில் உள்ள பிள்ளைட நிலைமை, இது அவாம்களோட நிலைமை. காண்போனாக நான் இருந்தா இப்ப நான் எங்க இருக்கேன்? அந்த அனுபவமாக இருக்கிறது நான் என்று உணர்வனா இல்லையா? அப்படி உணரக்கூடிய, அப்படி அறியக்கூடிய, அப்படி நினைவுல பதிக்கக்கூடிய ஒரு நிலை வளமையா உறக்கத்தின் போது காண்ற கனவுல சரி, மறுமையில நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்கிற இடத்துல சரி ஏற்படுமா? ஏற்பட வாய்ப்பிருக்கா? அப்ப அதனால ஹக்க உண்மைய அந்த நிலையிலையும் எடுக்கலாம், இந்த நிலையிலையும் எடுக்கலாம். எந்த வளமையா நாம் உறக்கத்தின் போது காண்ற கனவுல இருக்கிற நிலையிலையும் எடுக்கலாம். அப்ப இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கா? வளமையா உறக்கத்தின் போது காண்ற கனவு என்கிற அனுபவத்தை எப்போது நான் உறக்கத்தை விட்டு விழிச்ச உடனே நான் இப்ப கண்டது கனவுதான் என்று நான் விழிக்கிறது தான் அது. நான் இப்ப கனவுதான் கண்டிருக்கேன் என்று விழிக்கிற அந்த விழிப்பு நிலை, அந்த காண்போனுங்கிற நிலையை ஒரு கணம் நிலப்படுத்தினா அது உங்களோட அறிவுல நிலையா அறிவு காட்டி தந்துச்சண்டா, அதுல சிந்தனை தொழில்பட துவங்கிட்டா. ஆழ்ந்த உறக்க நிலையை அறிகிற நிலை காண்போனுங்கிற அந்த நிலையில உங்களை இருத்தி வைக்குது என்கிற ரகசியத்தை பிடிச்சிடுவீங்க. இருப்பு நிலை நான் இருக்கிறேன் என்று நீங்க இருக்கிற நிலையை உணர்ற நிலை பற்றும். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்கிறது சந்தேகம். இப்ப அறிய முற்படுறீங்க. உஸ்தாத் எப்படி கேட்காக? ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்காக. ஏன் கேட்காக? அறிவாயா என்று அது அறிய வேண்டிய நிலை. அப்ப இப்ப என்ன செய்யறோம்? நம்ம அந்த நிலையை அறிய முற்படுறோம். இப்ப அறிய முற்பட்ட எனக்கு நான் அறியணுமா இல்லையா? அந்த நிலையில அந்த நிலையை அறிகிற நிலையாக வரப்போது இந்த காண்போனுங்கிற நிலைதான். ஏன் காண்போனுங்கிற நிலையில கருவும் இருக்கி உருவம் இருக்கி. களிமாவின் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயாகும். அதுல எப்படி சொல்றாங்க?
ஹக்கும் ஹல்கும் கருவும் உருவும் கருத்தின் பிசகால் வேறாகும். கருத்தின் பிசகால் அப்படி கருத்து எடுக்க நாம் அதாலாம் வேறு. அப்படி நாம் ஒரு கருத்துக்கு எடுக்கும், உதாரணத்துக்கு அப்படி நினைக்க நாம கருத்துக்கு எடுக்கும் என்று சொல்ற மாதிரி யோசித்தது. ஹக்கும் ஹல்கும் கருவும் உருவும் கருத்தின் பிசகால் வேறாகும். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயாகும் என்கிற நான் இருக்கிற இடிப்பு நிலைய இந்த காண்போன் என்கிற நிலையில தரிப்பட்டா கனவினில் கண்ட பொருளும் காண்போனே தனையன்றி கருவினும் வேறு இல்லை என்கிற கருவு என்கிற ஹக்கும் கனவினில் கண்ட உருவும் காண்போன் என்கிற இடிப்பு நிலை கருத்தாக அமைஞ்சிருக்கிறது நான் என்கிற அந்த ஹக்கு வெளிப்படும். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை அறிஞ்சிட்டோம். எங்க அமைஞ்சிருந்தோம்? ஏக வியாபகமாய் நான் இருக்கிற நிலைதான் என்று தன்னில் தானே உணர்ற நிலையொண்டு இந்த காண்போன்ங்கிற நிலை உணர்த்தி தந்துடும் நமக்கு. இப்ப இன்னைக்கு ஆழ்ந்த உறக்க நிலை வேற, காண்போன்ங்கிற நிலை வேற என்று விளங்கப்படுத்தல ஓஸ்தாது. அப்படி விளங்கப்படுத்தல. அந்த நிலையில தரிப்பட்டா அறிய முற்பட்டீங்களா போய் அறிய போறீங்க. இந்த நிலையை தான் எப்படி அறிய போறீங்க? கருவினில் இருக்கிற அந்த பொருளை காண்போனா இருந்து கனவுல காண்றீங்க. கனவா காண்றீங்கன்னு சொல்லல. இப்ப அடுத்த வரியில எப்படி சொல்றாங்க? பேரண்டம் யாவும் அவன் சொல்லால் அவனிலே யானதன்றோ, நீ ஏது நான் ஏது, நிலையான அவன் அன்றி. அந்த இருப்பு நிலையில இருக்கானே. ஹக்காவும் ஹல்காவும் கருவாவும் உருவாவும் காண்போனுங்கிற ஒரு நிலையில, இது ஒரு தத்துவம். இது மூணு விஷயம் இல்லை, மூணு விளங்கப்படுத்தினதுக்கு. அப்படி கருத்து எடுக்கிறதாலாம் கருத்தின் பிசகால் வேறாகுமுங்க. அப்படி கருத்துக்கு எடுக்க வானானு செல்லல. அப்படி கருத்துக்கு எடுக்காம விளங்காது, நமக்கு விளங்கப்படுத்தல, விளங்கி கொள்ள முடியாது அந்த இருப்பு நிலை. அதுக்காகத்தான் கருத்தின் பிசகால் வேறாகும். ஆனா களிமா உணர்த்தும் கருத்தை புரிஞ்சா, களிமா உணர்த்தும் சொல்ல புரிஞ்சா இல்ல, களிமா உணர்த்தும் அறிவை புரிஞ்சா இல்ல, களிமா உணர்த்தும் கருத்து, களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதா என்று கேட்கிற அந்த கேள்விக்குரிய பதில் இது. களிமாவின் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீ ஆகும்ங்கிற அந்த இருப்பு நிலை, உண்மை நிலை, அந்த காண்போனுங்கிற அந்த நிலையில அவர் என்ன செய்வார்? உணர்ந்துடுவார், உணர்த்தி விடும், அது உணரப்பட்டு விடும். நான் அந்த பல சொற்களை சொல்றது உங்களோட அறிவுக்கேற்ப விளங்குறதுக்காக. இன்னைக்கு ஒரு சொல் மட்டும்தான் உணர்த்தப்படும்ங்கிறது மட்டும்தான் பொருந்தும். உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும். அப்ப இந்த காண்போனுங்கிற நிலை நம்மட அறிவுல அனுபவமா தரிப்பட்டிருக்கண்டா இந்த நிலையில மட்டும்தான், இந்த நிலையில மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா இந்த நிலையில அவ்வளவுக்கு நிலைச்சி இருக்கேன். அப்ப நாம அந்த நிலைச்சி இருக்கிற அந்த நிலைக்குள்ள நம்மட நினைவண்டா என்ன, அறிவண்டா என்ன, ஏகமண்டா என்ன, எல்லாத்தையும் அனுபவ ரீதியா உணர்ற இடிப்பு நிலைதான் ஹக்காய் ஹக்கு நீ என்று சொன்னது. அதுக்கு லேசா போறதுக்குரிய வழி அந்த காண்போனுங்கிற நிலைய நான் கண்டுகொண்டு இருப்பவனாக நான் இருக்கிறது தான். இப்ப அவரு உள்ளத்தில் ஒளி இருக்குதே, இப்ப அவர் உள்ளத்தில் அறிவு இருக்கான். ஏன் அந்த நிலையை, அந்த அறிவு என்ன செய்யுது? காட்டி கொடுக்குதா இல்லையா? இப்ப காட்டி தருதா இல்லையா? இப்ப காட்டி தரத அறிவா அனசாபிசா? அது காட்டி தந்தா காண்போனுங்கிற நிலையில நீங்க இருக்கிறத அது உணர்த்தி தரும். நீங்க கண்டுகிட்டே இருந்தா அப்ப உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கு? ஒளி இருக்கா. என்னது? அறிவு இருக்கா. அறிவு என்ன செய்யுது? உங்களை காட்டி தரும். அறிவுக்கு வேலை என்ன? உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒளிப்பியாச்சு. அது என்ன செய்யும்? இப்ப ஒளிம்பிட்டு அறிவு யாரை காட்டித்தரும்? என்னத்துக்கு அதை ஒளிப்பி? உங்களை காட்டித்தார. ஏன் நீங்க மறந்து இருந்த உங்களை நீங்க மறந்து இப்ப இருக்கோம். இப்ப நம்மள நாம மறந்துதானே இருக்கோம். இப்ப நமக்கு காட்டித்தாரதுக்கு என்ன இருக்கு? நம்மகிட்ட அறிவு மட்டும்தான் இருக்கு. அதுலதான் இருக்கு அந்த அனுபவம். அது அறிவு தன்னிலையில பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் தானே, அதை அதுதானே காட்டித்தரணும். இப்ப காட்டித்தாரது உள்ளத்தில் ஒளி இருக்கிறே, அவர் மறை பொருளை உணர்வாரப்பா. சரியாரிக்கா? அவர் இப்ப பொருளை உணர்றாரு.
இப்ப அவர் அப்படி உணர்ற அந்த பொருள் தன்னில் தானே உணரப்படுகிறதா, முன்னிலையில படற்கையில உணரப்படுகிறதா? முன்னிலையில படற்கையில உணரப்படுகிறது இல்லை, தன்னில் தானே உணரப்பட்டா களிமா பொருளை கருத்துக்கு எடுத்துட்டாரு. இப்ப கலையாத உணர்வை நிலை நிறுத்துறாரு. எங்க காண்போனுங்கிற நிலையில நிலை நிறுத்துறாரா இல்லையா? காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகம் மறைந்துடுமா? இப்ப ஹக்கான உலக உணர்வு வேற. எந்த அது ஹக்கான உலகு? அந்த உணரப்படுற ஹக்கான உலகு எது? கண்காணும் உலகும் கூட கண்காணா உலகும் கூட ஹக்கனின் நாம தோற்றம் என்கிற அந்த ஹக்கான உலக அவரு உணர்வாரு, உணர்த்தப்படும், உணர்ந்து கொள்வார். அந்த நாம தோற்றம் தான் அந்த கருவும் உரு. பிடிக்கேலுமெண்டா பிடிச்சிக்கங்க. பல வருஷ காலங்கள் இந்த நுட்பங்களை பிடிக்கிறதுக்கு காலம் போகும். இவ்வளவு லேசா உங்களுக்கு கிடைக்குதுண்டா, பிடிச்சிக்கங்க. அருள்வல்ல கரையில உள்ள தாகம் இல்ல, அள்ளி பறிக்கங்க. சொல்லுங்க. இப்ப நம்ம கனவுல கண்ட பொருளை காண்போம், நம்ம பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கோம், பாக்குறோம். அது ஓகே. இப்ப நம்ம இருக்கிறோம், இப்ப நம்ம அதை எப்படி எடுக்கணும்? நம்ம தியானத்துக்கு இதுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போகணும்? இப்ப நமக்கு எப்படி அதை எடுக்கணும்? இப்ப நல்ல கேள்வி பாரிஸ். இப்ப நாம தியானம் செய்யற நேரத்துல, போன வியாழக்கிழமை நான் தியானம் செய்யற நேரத்துல ஆரம்பமான ஒரு பயிற்சி உண்டு. இதுக்கு முதல் தியானம் செய்யற பயிற்சியிலே நான் லேச தந்தேன். இப்பயும் இந்த பயிற்சியோடு தந்தேன். எப்படின்னா, கண்ணை மூடுங்க. இப்ப கண்ணை மூட சொல்லிக்கேன், பார்வையை மூட சொல்லிக்கனா இல்ல. அப்ப கண்ணை மூடினோன்னு இப்ப எனக்கு என்ன தெரியுது? வளமையா தெரியற மாதிரி எதுக்குமே தெரியல. ஆனா பார்வை மூடுபடாம இருக்கிறதால அந்த பார்வைக்கு தெரியுது. ஆனா பார்வைக்கு தெரியறத என்ன என்று சொல்லி நான் உணராம இருக்கேன், இல்லாட்டி அறியாம இருக்கேன். அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்டா, இப்ப காண்போனுங்கிற நிலைதான் இப்ப நம்ம கிட்ட கண்ணை மூடின உடனே இருக்கி. அதை கற்பனைக்கு போக தேவையில்லை. இப்ப அறிவுல நீங்க காண்போனுங்கிற நிலையை நீங்க இப்ப அறிவுல உங்களுக்கு காட்டி தந்ததுக்கு நீங்க அனுபவத்துல ஆரம்பம் காண்ற என்று சொன்னா கண்ணை மூடிட்டு பார்வைய விட்டுறாங்க, இல்லாட்டி நினைவை விட்டுறக்கூடாது. பார்வைக்கு வரும். அப்ப இப்ப அந்த பார்வைக்கு அம்பட்டும் வரும் இல்ல, அம்பட்டும் வந்து இருக்க. இன்னைக்கு நாம உணராம இருக்கோம். இப்ப அம்பட்டும் வரும் அந்தக்குள்ள எப்படி வரமாட்டா நாம பாரிஸ் இது மாதிரி வரணும் எதிர்பார்க்கும். அது வரும் இன்னைக்கு. ஏனண்டா பழக்க வழக்கம்ங்கிற ஒரு அடிப்படை நம்ம உள்ளத்துல பதிவா இருக்கிட்டானே, அது லேசில நீங்காது, அது கஷ்டம். ஆனா இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யக்குள்ள முராக்கபா வேலை செய்யும். அந்த முராக்கபா காட்டி தரும் நீங்க காண்ற பொருள் என்ன. அந்த காண்போனுங்கிற நிலை அதிகமா தெரிபடும். இப்ப நாம வளமையா கண்ணை திறந்த உடனே இப்படி காண்ற நிலை தானே நம்முடைய அனுபவத்துல அதிகமா தெரிப்பட்டிருக்கு. அப்ப அதனால நாம காண்ற என்ன இப்படி காண்றதை தான் காணுதல் என்று நம்முடைய அனுபவத்துல தரிப்பட்டிருக்கிற, அதிகமா அனுபவத்துல தரிப்பட்டிருக்கிறத தானே நாம எடுப்போம். இது பழக்கம், இயற்கை இது. அப்ப நாம இப்ப எப்படி என்ன நம்மளோட மனமாற்றம் பெறணும். இப்ப நம்மளோட மனம் மாறணும். இப்படி காண்றது காணுதல் இல்ல, காணுதல்ங்கிறது அப்படி காண்றதுதான். அப்ப காண்போம் பார்வை இருக்குது. அப்ப பார்வை இதுதான், அந்த பார்வையை தரிப்படுத்தணும். அத உஸ்தாது எப்படி நமக்கு ஆரம்பத்துல சொல்லி தந்திருக்காங்க, உள்நோக்க பாருங்கன்னு சொல்லி தந்திருக்காங்க. உஸ்தாதிட பேச்சுக்கள்லையும் அந்த பேச்சு வையத்து கொடுத்துட்டு உஸ்தாது மாணவர்களுக்கு தியானம் செய்யற முறையில அதை சொல்லி கொடுக்கறது பேச்சுகள் இருக்கு, சஹீட்டையில இருக்கு. என்னகிட்ட நான் இருந்தா போட்டுருவேன். சொல்லி உள்நோக்கா பாருங்க. நாம உள்நோக்கா பாருங்கன்னு இந்த பாருங்கன்னு யோசிக்கிறல்ல. இப்ப உறவாட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதிகமான மாணவர்களுக்கு அந்த நுட்பமும் பிடிப்படுது. உஸ்தாது பாருங்க என்று சொன்னாதானே உள்நோக்கா பாருங்க. அப்ப உள்நோக்கா நான் என்னத்தானே பார்க்கணும். அப்ப பார்வை இருக்குத்தானே. அப்ப இதை பார்த்து பழகிருந்தா 1 மாசம் 2 மாசம் தொடர்ந்து இந்த தியானத்தை செஞ்சு முராக்கபா வேலை செஞ்சிருந்தா இன்னும் அந்த பார்வை என்ன செய்யும், காண்போனுங்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாக உணரப்பட்டிருக்கும், அது உணர்த்தி கொடுத்திருக்கும். இப்ப அறிவுல இருக்கிற அந்த அனுபவம் இருக்கே, அந்த அனுபவம் தான் இப்ப இங்க தியானத்தின் போது
அது அனுபவத்தில் இருந்தத உணர வைக்க போகுது என்று உணர போறேன். கற்பனைக்கு போக போறது இல்ல. அது உணர்த்தி தரும். ஏன் அதுல அனுபவம் இருக்கு. அப்ப இப்ப என்ன செய்யணும்டா பாரிஸ், இது இப்ப ஆரம்பத்துக்கு தான் கண்ண முடுற நிலையை நான் காட்டித்தாரு ஆரம்ப பிள்ளை. இந்த நிலை சரிபட்டுட்டா இதத்தான் நான் சொல்றேன். பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்பு நிலைத்திடும், பரமன் தொடர்பு நிலைத்திடுமங்க. இது வரைக்கும் தான். இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா பரமன் தொடர்பு நிலைக்குமங்க, கிடைக்கும் என்று சொல்லல, வரும் என்று சொல்லல. பரமன் தொடர்பு நிலைச்சிடுமெண்டா இப்ப மறக்காது. அப்ப அவன் காண்போனா இருக்கிற நிலை அவர் மறந்தாலும் மறக்காது. இப்ப இவரு உறக்கத்துக்கு போறவர் இல்லை, இவர் நீங்க உறக்கம் என்று போற நிலை அவருக்கு விழிப்பு. அப்படி சொன்னா நீங்க எப்படி விளங்குறீங்க? அவரை கண்ணை திறந்து விட்டா அங்க இருக்காரு என்ன விளங்குறீங்க? அந்த நிலையை உணர்ந்துகிட்டு இருக்காரு, நீங்க மறந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாரிஸ், விளங்கப்படுத்தணுமே. நீங்க மறந்துகிட்டு இருக்கிறீங்க, அவர் உணர்ந்துகிட்டு இருக்காரு. உள்ளம் என்னும் வீட்டினிலே உறங்குகிற அறிவில் அவர்கிட்ட அது விழிப்புல இருக்கு. அந்த விழிப்பு கண்ணுக்கு முன்னுக்கு அந்த மறைச்சி கண்ணை மூடி துறக்கிற விழிப்பு இல்லை. அந்த விழிப்பு தான் இந்த காண்போன் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் உள்நோக்கா பாருங்க. உன்னை நோக்கு. இப்ப உன்னை நோக்கண்டா முதல் எதால நோக்கலாம் தன்னனா? வெளிப்படையா நோக்குறேன்டா கண்ணை கொண்டு பார்வையால நோக்கலாம், கண்ணை கொண்டு பார்வையால நோக்கலாம். சரியா? உள்நோக்கா நான் என்ன நோக்குறேன்டா கண்ணை மூடியும் பார்வையால நோக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு வெளியே காட்டி பாரிஸ் அங்க பாருங்க அண்ணா, அண்ணா பாருங்க அண்ணா, சரியா பாருங்க, நான் காட்டுற இடத்த நோக்குங்க அண்ணா, அண்ணா அந்த கிளியோடு நிக்கி, அண்ணா பச்சையா நிக்கி என்று காட்டினா பாப்பீங்களா இல்லையா? இப்ப நீங்க எதை நோக்குறீங்க? பார்வையத்தானே முதல் எடுக்கிறீங்க. நான் உதாரணத்துக்கு 2 பேரும் நிக்கும், ஒரு கிளியை கண்டுட்டேன் அழகாரிக்கு, பாரிசிட்ட சொல்றேன், பாரிஸ் அண்ணா அந்த இலைக்குள்ள அண்ணா ஐனை பாருங்க, சரியா நான் காட்டுற இடத்த நோக்குங்களேன் என்ற உடனே நீங்க எதால முதல் நோக்குவீங்க? பார்வையால நோக்குவீங்க, கண்ணால பார்வையால நோக்குவீங்க. அப்ப அங்க நோக்கப்படுது பார்வைதான். அப்ப எதை எடுத்தாலும் முதல் நோக்கும் அந்த உன்னை நோக்குங்கிற அந்த நோக்கும் பார்வையை கொண்டுதான் ஏற்படும். பார்வை எப்ப நோக்குற அந்த நோக்குக்கு ஒரு நிலை பட்டுட்டா, உள்ளத்தை ஓர் நிலையில் படுத்திட்டா, ஐனைக்கு கேள்வியும் வந்துடும், ஐனைக்கு ஸ்பர்சமும் வந்துடும், ஐனைக்கு பேச்சும் வந்துடும், ஐனைக்கு மூச்சும் வந்துடும். அப்ப பார்வை கேள்வி பேச்சு மூச்சு பண்பு யாவும் நீயே ஆச்சண்டா. இப்ப உங்களோட அது எத்தனை பண்பு அறிக்கை? 4 வரைக்கு பண்புகள் இருக்கின்ற அவசரம் சொல்றாங்க, பண்பங்காலா. அப்ப இப்ப உங்களுக்கு அது காண்போனுங்கிற நிலையா மாறிடும். இப்ப ஐனைக்கு என்ன இருக்கி? பார்வையும் இருக்கி. இப்ப நீங்க கனவுல யாராவது கதைச்சிட்டு இருக்காவா? உங்களோட கனவை வச்சு யோசிங்களேன். அதுல இப்ப நான் வாரேன், அனசாபிசு வாரேன், நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குமா இல்லையா? கேட்குமா இல்லையா பாரிஸ்? லைன் கட் ஆகுது, கேட்குமா இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு ஆளை காட்சி நிக்கிறது உங்களுக்கு கேட்குமா இல்லையா? அதே டைம்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வை ஒன்று இருக்கா இல்லையா? அதே டைம்ல அவங்க என்ன நினைக்காங்களோ அது உங்களுக்கு தெரிய வேண்டி வருதா இல்லையா? அவங்க யாரோட மூச்சில வாழ்றாங்க? அப்ப இப்ப அவங்க அங்க இருக்கிறவரு, அந்த கனவுல இருக்கிறவரு நீங்கனே. அவருதான் சொல்றாரு பார்வை கேள்வி பேச்சு மூச்சு பண்புயாவும் நீயே ஆச்சுன்னு உங்களை சொல்றாரு. 2 வெப்பமே இப்ப பன்மையில் இருக்கா இல்ல ஒருமையில் இருக்கா? அப்ப காண்போனுங்கிற நிலைய சிந்திச்சா, அதுல தரிப்பட்டிருந்தா, அதுதான் நான் என்று சொல்லி உணர்வு நிலைக்கு வந்துட்டேன்டா, நான் என்ன சொல்ற ரகசியம் எல்லாம் உங்களுக்கு கல்புல வழியாகாதா? அப்படித்தான் ஏக வியாபகமா இந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லைங்கிறது உங்களுக்கு விளங்கும் இப்ப. அப்ப இதை எப்படி இப்ப நான் தாரேன்? இப்படித்தானே தரலாம். அப்படித்தான் உஸ்தாது நமக்கு தந்திருக்காங்க.
என்பது பன்மையில நானிலும் யாவருக்கும் வந்து பன்மையில சொல்லப்படுதால் ஒரு பேர் சொல்லப்படுது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுக்கலாம், விளங்குற மாதிரி எடுக்கிறேன்டா, இப்ப உங்களுக்குட்ட நோபல் நானுங்கிற ஒரு உணர்வு ஒன்று இருக்கா இல்லையா? ரைட். இப்ப உங்கள்ட்ட இருக்கு எத்தனை உணர்வு இருக்கு? ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கு. நான் என்று உங்களை உணர்ற ஒரு உணர்வு தான் இப்ப உங்களுக்கிட்ட இருக்கு. சரியா? இப்ப இப்படி நானுங்கிற ஒரு உணர்வு இருக்கிற இந்த நிலையிலேயே நீங்க இப்ப உறங்குறீங்க, உறக்கத்துக்கு போறீங்க. இப்ப உறக்கத்துக்கு போக கனவு இப்ப வெளியாகல வெப்பமே உங்களுக்கிட்ட. இப்ப நீங்க உறக்க நிலையில இருக்கிறீங்க வெப்பமே, கனவு வெளியாகல. இப்ப வெளியாகாம உறக்கத்தில இருக்கிறீங்க, கனவு வெளியாகாத அந்த நிலையிலையும் இப்ப இருந்த இந்த நானுங்கிற உணர்வு எத்தனையா இருக்கு? உணர்வு இருக்குதானே? இப்ப உஸ்தாது சொல்றாங்க, நானெனும் உணர்வு ஒன்று உண்டு. இப்ப இன்னைக்கு உங்ககிட்ட நானெனும் உணர்வு ஒன்று உண்டா இல்லையா? இருக்கு. இது ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து. இது உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொல்றாங்க. இப்ப ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்துங்க. எப்படி? இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இருங்க நோபல், நான் சொல்றத புள்ளக்கிறீங்க. சரியா? இப்ப இந்த நானெனும் உணர்வு ஒன்று இருக்கிற, இப்ப நீங்க கனவு காணல, கனவுக்கு போவானா? இப்ப நன்கொடை சொத்து என்று செல்லக்குள்ளையும் இப்ப கனவுக்கு போவானா? ரைட்டா? இப்ப நான் அந்த இடிப்பு நிலையில உங்களோட நானுங்கிற உணர்வு எப்படி இருக்கிறது இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தித்தார். நானுங்கிற உணர்வு ஒன்று உண்டு. இப்ப அது ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்துக்கள் என்று சொல்லல. சொத்து ஒரு சொத்து தான். உங்கள்கிட்ட நான் ஒன்றுதான் இருக்கி, அது இப்ப நன்கொடை சொத்தாவும் இருக்க. இன்னைக்கு எப்படி இருக்கண்டா, இப்ப நீங்க நான் என்று உணர்ந்த உணர்வுல இந்த ஞானிலமாக கனவுல தெரிய வேண்டிய அத்தனையும் அதே உணர்வுல அதே நிலையில அப்படியே பதிவா இருக்கா இல்லையா? இப்ப வெளியாகல. இப்ப நீங்க இந்த உலகத்துல கண்டது வாங்கினது எல்லாம் உங்கள்ட்ட பதிவா இருக்கா இல்லையா? அதெல்லாம் அந்த நானுங்கிற உணர்வுல பதிஞ்சிருக்கி. நினைவு வச்சுக்கங்களேன், நானுங்கிற உணர்வு நினைவு அதெல்லாம் பதிஞ்சிருக்கு. இப்ப அது பதிகிற எல்லாத்துக்கும் அந்த நானுங்கிற உணர்வு சொத்தா இல்லாட்டி எப்படி அது பதியும்? பதிய விடுமா? விட்டுறீங்க. அப்ப அது விடுவதுன்ற என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அது பொது சொத்து. அது அந்த நானுங்கிற உணர்வு பொது சொத்து. இப்பயும் கனவு வரல. இப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்று எப்படி இருக்கு? அந்த உண்மையில் உள்ள நான் என்ற உணர்வாகவும் இருக்கி, நன்கொடை சொத்தாவும் இருக்கிப்ப. நுட்பமா கிரகிக்கணும். இரண்டும் ஒரு நிலையில இருக்கிப்ப. அந்த அப்படி இருக்கிற அதுதான் உண்மையில் உள்ள நான். அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமா இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. இப்ப எல்லோரும் இருக்குது. இப்ப கனவு வந்துருக்கு. இப்ப எப்படி கனவுல அந்த பூச்சி என்று அந்த அதுக்கும் அந்த உணர்வு இருக்கு. மண் என்று தெரிகிற அதுக்கும் அந்த உணர்வு இருக்கு. இந்த மண்ணும் பூச்சியும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில இடவழி இருக்கே அணுக்கள், அதுக்கு அங்கேயும் அந்த உணர்வு இருக்கு. இப்ப இதுதான் பங்குங்கிறது. பங்கு கண்ட உடனே இப்ப நாம எப்படி எடுக்க வேண்டாம், அனசாபிசுக்கு ஒரு பங்கு இருக்கு, நௌபலுக்கு ஒரு பங்கு இருக்கு, சஹிக்கு ஒரு பங்கு இருக்கு, நசர்னானுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனா இடையில தெரிகிற எதுக்குமே பங்கு இல்லைன்னு எடுக்கும். ஒஸ்தாது சொல்ற என்னண்டா, அது ஏகமா இடிப்பதால் எல்லோருக்கும் பங்கண்டா, அந்த ஏகமா இருக்கிறதுல பங்கு இருக்கு. அப்படி என்றா அந்த பங்கு கூட ஒரு சின்ன ஒரு இடைவெளி இல்லாம இருக்கணும். அந்த பங்கை உணர்றேன்டா, அது உணர்வால தான் உணரும். அந்த இடத்துக்கு தான் இப்ப நாம உறக்கத்தின் போது போறோம். நம்மளோட உணர்வு அந்த இடத்துக்கு தான், அந்த பங்கை உணர்ற இடத்துக்கு தான் போகுது. இப்ப இருக்கிறது பங்கு இல்லை. இப்ப நானுங்கிற உங்கள்கிட்ட இருக்கிற உணர்வு நீங்க உறக்கத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த உணர்வும் இருக்கி, அந்த உணர்வுல என்னென்ன எல்லாம் நினைவுங்கிற பதிவு இருக்கோ அதுக்கும் அந்த உணர்வாகவே இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் என்ற உணர்வு ஒன்று உண்டு, அங்க பல உணர்வு இல்லை. இப்ப அது ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து என்றா அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அது சொத்து தான். அங்க அந்த அந்த உணர்வை பிரிக்கையும் இல்லை, சொத்தை பிரிக்கையும் இல்லை. அப்படி இருக்கிறது உண்மையில் உள்ள நான் ஒன்றே. அப்ப நானுங்கிற உணர்வு உண்டு, அது சொத்தாவும் இருக்கிற அந்த நிலை உண்மை. அப்படி அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே.
உங்களுக்கு விளங்குறேன்னா இப்ப உங்கள்ட்ட இருக்கிற அனுபவத்தை வச்சு தானே விளங்கப்படுத்தலாம், அப்படித்தானே நாம விளங்கலாம். உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அப்படி இருக்கிற அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே. இப்பதான் அடுத்தது என்ன செய்யுது, அது ஏகமாய் இருப்பதால், இப்ப ஐநக்கு எப்படி இருக்கி, ஏகமாய் இருக்கிறதால எல்லோருக்கும் பங்கு. அந்த பங்கா இருக்கிறது கனவுல வந்து நம்மள போல ஒரு ஆளா இருந்து கனவை கண்டுகிட்டு இருக்கிற அந்த பங்கு இல்லை. கனவுல வார பூச்சியில இருந்து அணுக்கள் பறிய அந்த உணர்வுல தான் இருக்கண்டு அந்த ஏகம் உணர்ந்துச்சே அந்த பங்கு. நுட்பமாடுங்க. இந்த கனவுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரே அவர் எப்படி எடுக்காரண்டா, உடலுக்குள் நான் என்னும் கூற்று என்று எடுக்காரு. நானுங்கிறது உடலுக்கு இருக்கின்ற எடுக்காரு. அவர் உண்மையை உணராத உளுத்தரின் கூற்றங்காக உஸ்தாத். அதை உடலை நான் என்று உணர்வதும் உண்மையை உணரல, உடலுக்குள் நான் என்று எடுக்கிறதும் உண்மையை உணரல. அப்ப எல்லாரும் எப்படி இதை சிந்தனைக்கு எடுக்காலண்டா, எல்லா கனவுல எல்லாம் நான் எல்லாரும் உணர்ற அந்த ஏக நான் தான் என்று எடுக்கக்குள்ள, இப்போ நௌபலுக்கும் அனசாபிஸுக்கும் இடையில 350 கிலோமீட்டர் இடைவெளி தெரியுதே. ஈனைக்கு இயல்பாகவே அந்த நான் இல்லை என்று எடுத்துடுறோம், அந்த நான் பங்கு இல்லை என்று எடுத்துடுறோம். அப்ப பங்கு வைக்கக்குள்ள 300 கிலோமீட்டர் இடைவெளி வச்சு அந்த நானுங்கிற ஏகம்ங்கிற அந்த நானை பங்கு வச்சு என்று எடுத்து அப்படி பங்கு வைக்கலாமா? ஏகம்ங்கிற இடம் வரவிலக்கணத்தில் அமையாத அந்த ஏகம்ங்கிற அந்த நானு இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஒரு அடி 2 அடி 1 இன்ச்சு இடைவெளி விட்டு பங்கு வைக்கலாமா? அப்படி ஏகத்தை பங்கு வைக்கலாமா முதலாவது? ஆனா பங்கு கண்டு நாம எடுக்க எதண்டா, நாம நமக்குள்ள நான் ஒன்றைக்கு, அண்ணா அதுக்குள்ள ஒரு நான் ஒன்றைக்கு, அண்ணா அவருக்குள்ள ஒரு நான் ஒன்றைக்கு. இது உடலுக்குள் நான் என்னும் கூற்று. இப்படி இல்லைனா இது உண்மையை உணராதவரின் கூற்று. உடலுக்கு வெளியே நான் இருக்கின்றவர் எடுத்தாலும் சரி, அதுவும் உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. நோபல் கேள்விக்கு பதில் விளங்கிச்சா? எல்லோருக்கும் பங்கு வருது. எல்லோரும் உண்மையில் உள்ள நான் ஒன்று, ஏகம் உள்ள நானுங்கிறது ஒரு ஏகம் வந்ததும் ஒரு இது. எல்லோருக்கும் பங்கு எல்லோரும் எதை குறிப்பிட்டிருக்காது. அது எல்லோருக்கும் பங்குறத்தில அணுவும் சம்பந்தப்படும், மண்ணும் சம்பந்தப்படும், மனுஷனும் ஏகமா இருக்கிறார். தனித்தனியே ஒவ்வொரு பொருளா பிரிச்சு பார்க்க வருதா? அதாவது எங்கும் நிறைந்த ஹக்கு என்று ஒன்று சொல்றாங்க பாட்டில. அங்கால என்ன சொல்றாங்க, ஏகமா இருக்கும் தாத் என்று சொல்றாங்க. அந்த பாட்டோட இதுதான் நுட்பம். நோபல் நீங்க கேட்கிறது பாரிய நுட்பம். இது குடிப்பட்டா அவங்கள்ட்ட கருத்து அமைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இது குடிப்பட்டுட்டா கருத்து அமைஞ்சிடும். எங்கும் நிறைந்த ஹக்கு என்று சொல்றாங்க. இப்ப இந்த எங்கும் நிறைந்த ஹக்கு என்றா என்ன? எங்கும் என்ற சொல்லண்டா என்ன அர்த்தம்? அது எங்கும் என்றா ஒரு இடமும் விடாம பிரிச்சு பார்க்கலா. ஆனா அதுல இன்னொரு நுட்பம் இருக்கு, பிரிஞ்சுதான் இருக்கு. இதை பிடிக்காட்டி எங்கும்ங்கிற வசனம் பொருந்தாது. பிரிச்சு பார்க்கலாண்டா எங்கும்ங்கிற வசனம் பொருந்தாது, ஏகம்ங்கிற வசனம் தான் பொருந்தும். இப்ப எங்கும்ண்டா என்ன அர்த்தம்டா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்டா, இப்ப ஒரு வாளியில தண்ணி இருக்கு வைங்களேன். ஒரு வாளியில தண்ணி இருக்கு, உங்களுக்கு விளங்குறதுக்காக. இப்ப ஒரு வாளியில இருக்கிற தண்ணிய பிரிச்சு பார்க்கலாமா? ஏலாது. அதே டைம்ல ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப்பை எடுத்து இன்னும் கொஞ்சம் அதை பெருசா காட்டுற மாதிரி எடுத்தோம்டா அந்த வாளிக்குள்ள எல்லாம் தனிய தனிய பிரிஞ்ச மாதிரி தெரியாதா? அணுக்களாயினா இப்ப எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கா. இப்ப எங்கும் நிறைந்திருக்கிற ஹக்கண்டா என்ன விளங்குதா? இப்ப ரைட். இப்ப நீங்க எங்கும் நிறைந்த ஹக்கில் தான் இது ஏகமாவும் இருக்கா. எங்கும் நிறைந்திருக்கிறது இருக்க. இப்ப என்ன இப்படி இருக்கிற, இப்ப சும்மா உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு அணு இருக்கின்ற வைங்களேன். இந்த அணு ஒரு அணுவாகவும் இருக்கு. அதே டைம்ல இதே அணுதான் ஏகமாகவும் இருக்கா. இந்த ஏகமா இருக்கிற அந்த அணுதான் இந்த எங்கும் நிறைந்த அணுவை வச்சிருக்கு. இப்ப பொருள் எது? ஏகமா இருக்கிறது தான். அதன் தாத்தன் எடுத்தா இந்த எங்கும் நிறைந்திருக்கிறது என்ன? சிவத்து. தாத்தும் சிவத்தும் தன்னிலே தானா இருக்கு. இந்த நுட்பம் புடிபட்டதான் கலிமாவின் கருத்து முடிபடும்.
இது நல்ல விஷயம். நீங்க இதைத்தான் உஸ்தாது உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்று சொல்லிட்டு அந்த நான் ஏகமாகவும் இருக்கான், மரம் எப்படி இருக்கான், எல்லோருக்கும் பங்காவும் இருக்கான். அப்ப இங்க எங்கும்ங்கிற சொல்லுக்கு பதிலா அங்க எல்லோரும் மட்டும் பாவிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் அணுவுக்கும் அது பங்கரிக்கான். இப்ப உங்களுக்கும் எனக்கும் இடையில எங்கும் நிறைந்த ஹக்கு இருக்கண்டு நாம கண்டுட்டோம்டா, நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி ஒன்று இருக்குமா? இதுதான் எங்கும் நிறைந்த ஹக்கு. இது ஏகமா இருக்கும் தாத்துல தான் தரிப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க பிடிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வாரேண்டா, தங்கத்துல காப்பு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. காப்பு ஒரு தனி பொருளா இல்ல, ஆனா காப்பு இருக்கா இல்லையா? அது தங்கமா தான் இருக்கு, ஆனா காப்பும் இருக்கு. தங்கம் இருந்தா காப்பு இருக்குமா இல்லையா? இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற கலிமாவுடைய கருத்தில் தான் கடல் கொண்ட அலையேது கடலன்றி பொருள் இல்லை. இப்ப அலைய இல்லை என்று சொல்றேன் என்றுதான் இப்ப பிள்ளைகள் எடுக்கிறேன். அப்படி சொல்ல வரல உஸ்தாது. கடலன்றி பொருள் இல்லைங்க. என்ன பொருளா இருந்தாலும் அது கடலாகவே இருக்கு. அப்ப இப்ப உண்மை அதுக்குத்தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க கனவு வாரத்துக்கு முதல் எடுங்க. இப்ப இன்னைக்கு என்ன இருக்கு? சொத்து இருக்கு. எப்படி இருக்கு? அது நானுங்கிற உணர்வாகவே இருக்கு. அந்த சொத்து அங்க சொத்துக்கள் என்று செல்லல, அங்க பன்மையான எந்த வசனமும் பாவிக்கல உஸ்தாது. நானும் உணர்வு ஒன்று உண்டு, அது ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்துக்கள் என்று பாவிக்கல, சொத்து. அப்ப இப்ப அது பொதுவான சொத்தா இருக்கு, அந்த நிலையில இருக்கு. இப்ப கனவு வரல. இப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்றேண்டா, நானுங்கிற உணர்வு சொத்தாவும் இருக்கிற அந்த நிலைதான் உண்மை. அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்று. இப்ப அதுங்க ரெண்டா இல்ல, நான் ரெண்டு உணர்வு அறிக்கை சொத்தாவும் இருக்கு, அதனால ரெண்டு எடுக்கிறேன். இப்ப இந்த நுட்பம் பிடிபடணும், சரியா? இப்ப அந்த அப்படி இருக்கிற உண்மையில் உள்ள நான் ஒன்று, அது ஏகமாய் இருப்பதால் இப்ப அந்த நானுங்கிற உணர்வு எப்படி இருக்கு? ஏகமா இருக்கு. அந்த ஏகமா இருக்கிறது எல்லோருக்கும் அந்த எல்லோரும்ங்கிறது எல்லாமே எல்லாமேண்டா ஒரு சின்ன ஒரு இடைவெளி இல்லாத நிலை, அப்படி பங்காயிருக்கு. அந்த பங்கை நீங்க பாக்குறேன்டா, அந்த பங்கை நீங்க உணர்வுக்கு எடுக்கிறேன்டா, அறிவு ரீதியாக பெற்றுக்கொள்றேன்டா. ஒரு மண்ணை 100 உடைங்க, அப்பையும் நமக்கு கண்ணுக்கு தெரியுதுண்டா, இல்ல தெரிகிற மாதிரி டெலஸ்கோப்பை வச்சு நாம அதை பார்க்க மாட்டா. இன்னும் உடைங்க 1,00,000 உடைச்சாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த மண் இருக்குமா இல்லாம ஆயிடுமா? கேள்வி கேட்ட ஆளை காணல. சிக்னல் இல்லாம போயிட்டு அப்ப இன்னைக்கு இல்லாம ஆயிடுன்றது அர்த்தம் வரும். சஹி இல்ல இருக்கு. இப்ப அது எப்படி இருக்கு? அதுதான் பங்கு. அந்த பங்கு எங்க இருக்கு? ஏகமா இருக்கிற அந்த நானில இருக்கு. அந்த ஏகமா இருக்கிற நாடுங்கிறது என்ன? தாத்து. இது நுட்பத்திலும் நுட்பம். இது நுட்பமா எடுத்தா தான் பிடிப்படும். அப்ப எல்லோரும் என்ற வசனம் பாவிக்கப்படுறது, எங்கும் என்ற வசனம் பாவிக்கப்படுற இந்த வசனத்துக்குரிய சரியான அர்த்தம் இல்ல. இந்த எல்லோரும் என்றாலும் இடைவெளி இல்லாமையே உணரப்படணும். அது ஏனென்றா அகதான சமதொன்றை தவிர வேற இல்லைங்காக. அப்படி இருக்குங்கிறவங்க ஆதாரத்தை கொண்டாங்க. 2 முகமது நபி கேட்டாங்க, உஸ்தாது பாட்டுல கேட்காங்க. அகதண்டா என்ன? அனைத்துமாக இருக்கிறத அறியணுமா? அனைத்துமண்டா இப்ப எங்கும்ங்கிற சொல், அனைத்தும்ங்கிற சொல், எல்லாம்ங்கிற சொல் எல்லாம் பொருந்தாதா? அப்ப அகது அனைத்துமா இருக்கிறத அறிவிங்களான்னு தானே கேட்காங்க. அகதென்றால் அர்த்தம் என்ன? அகதுன் என்பதன் அர்த்தம்
அகதுன் என்பதன் அர்த்தம் என்ன? அனைத்துமாய் இருப்பதை அறிவீரோ. அனைத்துமாக அகது இருக்கிறத அறிகிறேன்டா ஏகம் அனைத்துமாய் இருக்கான். அப்ப ஏகம் அனைத்துமாய் இருக்கிற அந்த அனைத்தும் ஏகத்தில ஒரு சின்ன சின்ன இடைவெளியை விட்டா இருக்கும். அப்படி இருந்தா அனைத்துமாக இருக்கலாமா? இருக்கலாம். அப்ப அதை இன்னொரு பாட்டுல எப்படி விளக்குறாங்க? ஏகத்தில் ஏகமாய் எல்லாம் உள்ள மக்காமா. வலைக்கும் அஸ்ஸலாம். அதிகமா போயிட்டீங்க, ரொம்ப ஓரம் போயிட்டீங்க. ரைட். அப்ப நாம் இதோட நிப்பாட்டுவோம். ஆமா, சாகிப் பேசுறேன். ஓம் விளங்குது. இதோட நிப்பாட்டுவோமா? ஓவரா இப்ப போயிட்டு இந்த கேள்வி நல்ல கேள்வி கேட்டாக. ஆமா, அந்த கேள்விக்கு பதில கொடுக்கத்தானே வேணும். இன்னைக்கு எனக்கும் கொடுக்குறோம் போல. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட நிப்பாட்டுவோம். நான் எல்லாருக்கும் சலாம் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.